இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் வீடியோவுடைய பார்ட் 3 தாங்க பார்க்க போறோம். பார்ட் 1, பார்ட் 2 பார்க்காதவங்களா இருந்தா போயிட்டு வீடியோவ பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இந்த பார்ட் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னா இன்னுமே ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. கண்ணுக்கு இதமா ரொம்பவே அருமையா இருக்கும். அதனால வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவ பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எம்ஜிஆர் தாத்தாவுடைய சமாதியை தான் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸில் இருக்கிறதே ஃபஸ்ட்டு இருக்கிறதே எம்ஜிஆர் தாத்தாவுடைய சமாதி தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தாங்க. ஒரு மாதிரி நல்லா மரம் செடி எல்லாம் நல்லா பார்க்கிங் நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே அழகாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஜிஆர் தாத்தாவுடைய சமாதி. இது வந்து அப்போருந்தே இருக்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் இதை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதி தான். வீர பெண்மணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இவங்கள வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. அவ்வளோவான்னு சொல்லக்கூடாது, சுத்தமாகவே எனக்கு அரசியலை பற்றி தெரியாது. ஆனாலுமே எனக்கு இந்த ஜெயலலிதா அம்மான்னா ரொம்பவே பிடிக்கும். இவங்க ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த அளவுக்கு சாதிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க என்னாவே எனக்கு அப்போ இருந்தே ரொம்பவே பிடிக்கும். இதுதாங்க இவங்களுடைய கல்லறை. இவங்களுடைய கல்லறையை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா எம்ஜிஆர் சமாதியுடைய கல்லறையை நான் திரும்பவும் எதுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறையில் கீழே எழுதியிருக்கு பாருங்க, அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உழைப்பே உயர்வு தரும் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலவே நான் அதை திரும்பவுமே பொறுமையாக நிதானமாக வீடியோ எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு ரிட்டன் திரும்பும்போது எடுத்தது. இதுதாங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம எம்ஜிஆர் தாத்தா கல்லறையும் நம்ம ஜெயலலிதா அம்மா கல்லறையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலைஞர் தாத்தா கல்லறை, அடுத்து வந்து அண்ணா கல்லறை, இவங்க 2 பேர் கல்லறையும் தாங்க பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே இது வந்து நுழைவாய். இதுவுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் வந்து இப்போ தான் ரெடி பண்ணுறதுனால செடிகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளார பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த டெக்கரேஷன், அப்புறம் சைடில் என்னென்னமோ பண்ணியிருக்காங்கங்க. ஒரு மாதிரி கலைஞர் என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்றது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்படி தாங்க இருக்கும் நம்மளுடைய கலைஞர் தாத்தாவுடைய கல்லறை இருக்கிற இடம். இது தாங்க இப்படி தான் இருக்கும். இங்கேவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் தாங்க ரெடி பண்ணுறாங்க. இப்போ தான் செடி சின்ன சின்னதாக இருக்குது, இன்னும் பெருசாக துளுத்து வரல. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறிஞர் அண்ணா இருக்கார் இல்லைங்களா, அவர் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாருன்னு சொல்லிட்டு, அவருடைய கல்லறை தாங்க இது. நமக்கெல்லாம் கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரொம்பவே போராடி நம்மளுடைய அறிவு கண்களை திறந்தவர் இந்த பேரறிஞர் அண்ணா தாங்க. நமக்கு கல்வியை கொடுத்த அண்ணா இவர் தாங்க. இங்கே வந்து படுத்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் தாத்தாவுடைய சமாதிக்கு தாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அதோருக்கு பாருங்கள் பின்னாடி அதுதான் சமாதி. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய சிலையை வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, செடியெல்லாம் வச்சு. அடுத்து கலைஞர் சமாதிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களே பார்த்தீங்கன்னா இடையில நின்றுட்டு, வாங்க இங்கே மியூசியம் இருக்குது, அந்த மியூசியமை பார்த்துட்டு அப்புறமா போயிட்டு சமாதியை பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டாங்க. இதுதாங்க நம்மளுடைய கலைஞர் தாத்தாவுடைய மியூசியம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுரங்கத்தில் அமைச்சிருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க. நம்ம என்ட்ரு ஆன இடத்துல இருந்தே ஃபுல்லாக ஏசி தாங்க. ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. சைடு ஃபுல்லாமே இந்த மாதிரி அங்கங்கே டிவி அமைச்ச மாதிரி ஒரு மாதிரி செவுத்தில் இந்த மாதிரி அது லைட்டு செட்டிங்கோட. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாவுடைய பாட்டி, நம்ம கொள்ளு பாட்டி, நம்ம தாத்தாவுடைய அம்மா, அவங்க நமக்கு கொள்ளு பாட்டி. இதுக்குள்ளார வரவங்க எல்லாருமே வீடியோ எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ இப்படியே தாங்க இருக்காங்க. நான் தான் ஒரு வீடியோ எடுக்கிற ஆளாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நமக்கு முன்னாடி ஆல்ரெடி எல்லாருமே நிறைய பேர் அந்த லெவல்லே தான் இருக்காங்க போல். வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம கலைஞர் தாத்தா என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் பிறந்ததுலேருந்து எப்படியெல்லாம் வளர்ந்துருக்காருன்றது, மிச்சப்படி அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு செஞ்சுருக்காருன்றது எல்லாமே சைடில் இந்த மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியுதா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம பகலில் போனதை விட நைட்டில் போயிருந்தோம்னா இன்னுமே நல்லா இருந்தது. நல்லாவே நிறைய லைட் செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோஸில் எல்லாமே நிறைய லைட் செட்டிங் இருக்கிறதுனால நம்ம நைட்டில் போனோம்னா இன்னுமே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு.
சரி, கண்டிப்பா நம்ம அடுத்த டைம் வரும்போது நைட்ல தான் வரணும். நைட்ல ஈவினிங் டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னாவே ரொம்பவே அழகா இருக்கும். இந்த செட்டிங் எல்லாம் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நெனச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளார போனோம்னா, இங்க வந்து சினிமா தியேட்டர் மாரி அமைச்சு, அவருடைய வரலாறு எல்லாமே என்னென்ன செஞ்சாருன்றத எந்த நேரமும் எனி டைம் ரன்னிங்ல இருக்கு. அதில வந்து உட்காந்துட்டு மியூசிக் மாதிரி பார்த்துட்டு, அவர் என்னென்ன செய்றாரு அப்படின்றதெல்லாம் ஒரு சினிமா தியேட்டர் மாரி ஓடிட்டே இருக்கு. அத வந்து மக்கள் எல்லாம் நெறைய பார்த்து என்ஜாய் பண்றாங்க. வெயிட் பண்ணி டைம் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நமக்கு டைம் இல்லாதால நம்ப வந்து உடனே திரும்பிட்டோம். இதுக்குள்ள போனீங்கன்னா, சவுண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாங்க வந்துட்டுருக்கு. இத நீங்களுமே கொஞ்சம் கேளுங்க. இது அப்படியே கலர் மாறும். சரியா கேக்குதா என்னன்னு தெரியல. ஆனாலுமே இந்த மாரி தாங்க இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கேட்டிங்களா? இதுக்குனாவே சவுண்டு அவர் என்னென்ன செஞ்சாரு அப்படின்றத இன்னும் சவுண்டாவே சொல்றாங்க. இப்ப வந்து நம்பளுடைய வீடியோல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கம்மியா தான் கேட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்னு சொல்லிட்டு போட்டுட்டு, கலைஞர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, இந்த மாரி ஒரு மாரி குடுத்துருக்காங்க. அதுவுமே லைட் செட்டிங் தான். ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இவ்வளோதாங்க நம்ப முடிவுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ப பார்க்க போறது, நம்பளுடைய தாத்தா கலைஞர் சமாதிய தான் இப்போ வந்து நம்ப பார்க்க போறோம். வாங்க நம்பளுடைய கலைஞர் தாத்தா சமாதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதாங்க நம்பளுடைய கலைஞர் தாத்தாவுடைய சமாதி. இப்படி தாங்க இருக்கு. காக்கா ஒண்ணு மேல உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. இவருடைய சமாதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாங்க அந்த கல்லறை அந்த எழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விளக்கு வந்து எப்பவுமே எரிஞ்சிட்டுருக்கு. இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு மாரி எனி டைம் அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் மாரி சின்ன சின்னதா இருக்கு பாருங்க. அது எல்லாமே ஃபுல்லா லைட் செட்டிங்குங்க. நம்ம நைட்ல பார்த்தோம்னா ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப பகல்ன்றதுனால அந்த லைட் எல்லாம் ஒண்ணுமே தெரியல. சாதாரணமா அவருடைய படம் மட்டும் தான் தெரியுது. அடுத்து அவருடைய சமாதிக்கு அடுத்து அப்படியே நம்ம ரிட்டர்ன் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி பக்கமா இந்த மாரி அவரு எழுதிய வரிகள் எல்லாம் இந்த மாரி கல்லறையா வச்சிருக்காங்க. கல்லுல செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு மாரி பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருக்கு. பார்க் எல்லாம் இப்ப தான் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் செடிகள் எல்லாம் பெருசாச்சுன்னா இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப தாத்தாவுடைய கல்லறை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, வெளியில வரப்போற டைம்ல தான் நான் வந்து இந்த இடத்துல நின்னு, சரி சுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டா காமிப்போம்ன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இப்ப காமிப்பேன் பாருங்க. நம்பளுடைய அண்ணா கல்லறையும், நம்பளுடைய தாத்தா கல்லறையும் 2மே சேர்ந்து காமிப்பேன். ரொம்பவே நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. இத சுத்தி காமிப்பேன். அத பாருங்க நம்ப அண்ணாவுடைய கல்லறை. இத வந்து இப்படி சுத்தி நம்ப ரவுண்ட் பண்ணி காமிச்சேன். என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.